வாழ்க்கைய ஒரு குறிக்கோளோடு வாழத் தெரிந்தவங்க இந்த தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரைக்கிலுமே, அவங்களோட குணங்கள எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன அவங்களோட மைண்ட்ல தோணுதோ, அத அப்படியே டக்குன்னு வெளிப்படையா பேசத் தெரிந்தவங்க. இதனால பார்த்தீங்களா, சமுதாயத்தில இந்த தனுசு ராசிக்காரரா, இவங்களா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க மனதில என்ன தோணுதோ அத பேசுவாங்க. அதாவது மனதுக்குள்ள ஒண்ணு வைத்துக்கிட்டு, வெளியில ஒண்ணு நல்லவங்க போல நடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நடிக்கத் தெரியாத ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தான் இந்த தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசி நேயர்களோட சின்னம் பார்த்தீங்களா, வில் அம்பு. ஒரு இலக்க குறிவைத்து அடிக்கக்கூடியது தான். அப்படிப்பட்ட வில்லை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னோட எண்ணம், லட்சியத்தை அடையாம விடவே மாட்டாங்க. வாழ்க்கையில பார்த்தீங்களா, எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சா கூட அவங்க எடுத்தக்கூடிய காரியத்துல வெற்றி பெறாம இருக்கவே மாட்டாங்க. இறை நம்பிக்கை அதிகம் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு குணம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிடைக்கக்கூடிய யோகங்களையும் அவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களையும் தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அவங்களோட குணங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம ரொம்ப சகசமாக பழகக்கூடியவங்க. அதே மாதிரி யார்கிட்டையுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே காட்ட மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதிக பண்பு உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு எப்போவுமே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்னே சொல்லலாங்க. இந்த தனுசு ராசிக்காரர் ஒரு கூட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே களக்கட்டுங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவங்க பேச்சில். தனுசு ராசிக்காரர் மேலுமே ஒருபோதுமே எந்த ஒரு செயல்களை செய்வதிலிருந்தும் பின்வாங்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரிங்க, அதை வீரமாக செஞ்சு முடிப்பதில் ஆற்றல் அதிகம்னே சொல்லலாம். புதிதாக ஏதாவது அறிவதில் ரொம்ப ஆர்வம் அதிகம். அதே மாதிரி இவங்களுக்கு பயணம் செய்வது, அந்த இடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தனுசு ராசிக்கு செவ்வாய் சூரியன் எல்லாமே நட்பு கிரகங்கள். புதன் மற்றும் சுக்கிரன் பார்த்தீங்களா பகை கிரகங்களாக இருக்குது. ஆகவே நட்பு கிரகங்களோட காரகத்துவம் இருக்கக்கூடிய பொருட்கள், நிறங்கள், இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை கொடுக்கும். பகை கிரகங்களோட காரகத்துவங்கள் நன்மை அளிக்காது. அதன்படி பார்த்தீங்களா, செவ்வாய்க்கு உரிய சிவப்பு, சூரியனுக்கு உரிய ஆரஞ்சு நிறங்களில் ஆடைகள் மற்றும் கைக்குட்டைகளை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே சுக்கிரனுக்கு உரிய பிங்க்கு, புதனுக்குரிய பச்சை நிறங்களில் இருக்கக்கூடிய ஆடைகள் மற்றும் கைக்குட்டங்களை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, பிச்சை கேட்கவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்வதுமே உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது தயிர் அல்லது கற்பூரம் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அதனுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த பிப்ரவரி மாதம் 2026 பணத்தை சேமிக்க நிறைய நீங்கள் முயற்சி செய்வீங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தங்களோட நிதி நிலைமையை வளப்படுத்தும் ஒரு அற்புதமான காலமாக இந்த பிப்ரவரி மாதமானது உங்களுக்கு அமைச்சிருங்க. குறிப்பாகவே இந்த மாதத்தில் பாதியில் நிகழக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி தனுசு ராசியரோட பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த
எதிர்பார்க்காத மாற்றங்களை கூட கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. புதிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களோட தொழில் வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் பல நீங்கள் செய்வீங்க. தொழில் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு புதிய முயற்சிகள் பலமே செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தங்களோட தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் முயற்சியில் நீங்கள் பயணங்கள் பல செய்வீங்க. எதிர்பார்த்த திருப்பங்கள் எல்லாமே கொண்டு வர போகிறீங்க. அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பிறக்கும் ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தங்களோட ஆழ்ந்த சிந்தனைகள் வழியே நீங்கள் எதிர்பாராத வெற்றிகள் காணும் வகையிலவும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. மேலுமே தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலம் உங்களோட தொழில் மற்றும் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு அமையும். அந்த வாய்ப்பை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே தொழில் மற்றும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த தொழிலை எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க. பணி செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கிட்ட காணப்பட்ட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே முடிவிற்கு வரும். உங்களோட பணிகளை அவரோட பகிர்ந்து செய்து நீங்கள் உரிய காலத்திற்குள்ள பணிகளை முடிக்க முடியும். அதே மாதிரி வருமானத்தை குறித்து பேசணும் அப்படின்னா போதுமான வருமானமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானம் கிடைக்கும் வகையில் தான் இந்த பிப்ரவரி மாதமானது உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் அதை சேமிப்பு வழியில் சரியான முறையில் பயன்படுத்துங்க. அது ரொம்ப நல்லது. உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்க. குறிப்பாகவே உங்களோட எதிர்கால தேவைக்கு உதவும் வகையில் பயனிருக்கக்கூடிய முதலீடுகளை கவனம் செலுத்துங்க. நிலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளும் எதிர்பாராத வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே கொடுக்கும். எனவே முழு நம்பிக்கையோடு இருங்க. முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஆடம்பர செலவுகளையுமே தவிர்த்துருங்க. அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பண பரிவர்த்தனை வேண்டாங்க. நண்பர்கிட்டையுமே கடன் வாங்குவது கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்குமே 9 கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம்தான். இதனால் இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். இதனால் பார்த்திங்களா இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறாருங்க. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறாரு. சொந்த வீட்டில் அமர்ப்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறாரு. மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட துணையை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட குறை சொல்வதை முக்கியமாக தவிர்க்கணுங்க. அவங்க கேட்டுவிட்டு சென்று விடுவாங்க. இறுதி வரை துணைதான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவிற்கிட்டையும் இணக்கமாக செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்குமே தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பத்தில் ஒரு சிறப்பான அனுகூலம் ஏற்படும். வார்த்தைகள்லையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக ரொம்ப இருக்காதீங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படும் வகையில் தான் இருக்க போகுது. வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். வாகனம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் அதீத முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள், உறவுகள் விஷயத்தில் மேன்மை ஏற்படும். குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் தினமுமே செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தினமுமே செல்ல முடியல அப்படிங்கிறவங்க அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் மட்டுமாவது நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாங்க. குலதெய்வத்தோட அருள் இருந்துட்டால் மட்டுமே நமக்கு அனைத்து தெய்வங்களோட அருளுமே நிச்சயமாக கிடைக்கும். அதிக அளவில் பல நன்மைகள் ஏற்படும். மேலுமே நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல லாபம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து துறைகள்லையுமே
பேச்சுவார்த்தைகள்லையும் சரிங்க, நடத்தையிலும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தோட சுற்றுலா, கோயில் அல்லது உறவினர்கள் வீடுக்கு செல்றது, இந்த மாதிரியான சூழல்களானது இந்த காலகட்டத்தில் அமையும். படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தினந்தோறுமே உடற்பயிற்சியை கடைப்பிடிப்பது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய உடலுக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஆயில் குறைச்சிட்டிங்க அப்படின்னா, ஆயுள் உங்களுக்கு கூடுங்க. கண்டிப்பாக ஆயிலை குறைச்சிருங்க. மேலுமே இது போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசி நேயர்களாக இருந்தாங்களா, அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இது போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும்.